ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1793வது பகுதி. ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 7ஆம் திருமொழி திருவல்லவாள் என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளிய அந்த திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள் பார்வையாக இன்று மொத்தமாக அனுபவிக்கலாம். பாண்டி நாட்டு திருப்பதிகளின் அனுபவம் நிறைவடையாமல் இருக்கும் நிலையிலும் ஆழ்வாருடைய திருவுள்ளம் மலைநாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருவல்லவாள் திருப்பதியில் சென்று மூண்டது. அதனை அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே. மலைநாட்டு திருப்பதிகள் மொத்தம் 13. அவற்றுள் திருமங்கை ஆழ்வார் திருவல்லவாள், திருமூழிக்களம், திருநாவாய் என்னும் 3னையும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். முன் திருமொழியிலே வள்ளி சிறு நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் என்று பரோபதேசம் செய்தார். அதாவது பெண்ணாசையை விட வேண்டும் என்று பரோபதேசம் செய்தார். பிறருக்கு உபதேசிக்கும் நாம் இதில் நின்ற நிலை என்ன என்று அவரே தம்மை பார்த்தார். தமக்கு இன்னும் சம்சார வாசனை கழிந்தபாடில்லை. அந்த இளவுக்கு அடியான சரீர சம்பந்தம் இன்னும் தொடர்ச்சியாக உள்ளது. இன்பமாய் தோன்றும் விஷயங்கள் சமீபத்தில் இருக்கின்றன. ஐயோ, இந்த படுகொலிகளையெல்லாம் எப்படி தப்பிக்கப் போகிறோம் என்று மிகவும் கவலைப்பட்டார் ஆழ்வார். அதற்கு திருவல்லவாள் திருப்பதியை வாயாலே சொல்லுவதாக நெஞ்சு மருவப் பெற்றால் நல்லது என்று தோன்றிற்று. அப்படி தோன்றவே வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்று தம் உள்ளத்துக்கு உரைக்கிறார் ஆழ்வார். இந்த திருமொழியின் பலச்சுருதி தவிர அனைத்து பாசுரங்களிலும் இந்த சொற்றொடர் இடம்பெற்றுள்ளது. வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. இனி இந்த 7ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். தந்தை தாய் மக்களே என துவங்கும் முதல் பாசுரம். மனமே தந்தை என்றும் தாய் என்றும் மக்களே என்றும் பிள்ளைகள் என்றும் சுற்றங்கள் என்றும் மற்றும் உறவு முறையார் என்றும் பற்றி கொண்டிருக்கின்ற சம்சார பந்தம் வாய்ந்த வாழ்வை நீ வெறுத்து இந்த வாழ்வு பழியானது என்று நினைப்பாயாகில் பிரளயத்தில் ஊழியிலே முடிவுக்கு இடமாகவும் தொடக்கத்தில் உற்பத்திக்கு இடமாகவும் காரண அவஸ்தையில் உள்ள உயிர்களுக்கு தலைவனாயும் கோபாலகிருஷ்ணனாயும் அவதரித்தவனாய் இருக்கிற பெருமான் உடைய திருவல்லவாள் எனும் திருப்பதியை வாயால் சொல்வதுடன் வலிமையாக நெஞ்சாலும் பொருந்துவாயாக என்கிறார் என்ற இந்த முதல் பாசுரத்திலே. மின்னும் மா வல்லியும் என துவங்கும் 2ஆம் பாசுரம். நெஞ்சே மின்னலையும் அழகிய கொடியையும் வஞ்சி கொம்பையும் தோற்கும்படி செய்த நுண்ணிய இடை துவளும்படி இருப்பவர்களாய் அன்னம் போல மெதுவான நடையை உடையவரான பெண்களின் புணர்ச்சியை வெறுத்து அச்சம் அடைவாயானால் முன்பு மணிமுடி அணிந்த பாண்டவர்களுக்காக தூது நடந்த தேவாதி தேவன் வாழ்கிற திருவல்லவாள் தலத்திலே பொருந்தப்பார் என்கிறார். அடுத்து பூன் உலாம் என துவங்கும் 3ஆம் பாசுரம். நெஞ்சே ஆபரணங்கள் விளங்கும் தனங்களை உடைய பெண்களின் பொய் வார்த்தைகளை மெய்யென ஆதரிப்பவர்கள் பேசுகிற பேச்சை தவறானது என்று கருதுவாயானால் பரந்த நிலவினை போன்ற பெண்கொற்ற கொடையுடன் வாழ்பவரான மாவலியினுடைய யாகத்திலே மூவடி மண்ணை இறந்து பெற்ற வாமனமூர்த்தி எழுந்தருளியுள்ள வல்லவாள் என்கின்ற திருப்பதியை வாயால் சொல்வதை விட நெஞ்சாலே பொருந்துவாயாக என்கிறார். பண்ணுலாம் என துவங்கும் 4ஆம் பாசுரம். நெஞ்சே இசை விளங்கும் இனிய பேச்சையுடைய பெண்களின் தனங்களை நாம் அணைவோம் என்று சிந்திப்பவர்களுடைய சிந்தனையை நீக்கி நீ பிழைக்க வேண்டியிருந்தால் நித்திய சூரிகளுக்காக பரமபதத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருப்பவரும் திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருப்பவரும் கடல் போன்ற வடிவை உடையவருமான பெருமாளுடைய வல்லவாள் எனும் திருப்பதியை வாயாலே சொல்வதைக் காட்டிலும் நெஞ்சாலே பொருந்துவாயாக என்கிறார்.
மஞ்சுதோ என துவங்கும் 5ஆம் பாசுரம். நெஞ்சே, உயர்ந்த வெண்கொற்ற குடையை உடைய அரசர்களாய் யானை திரள் சூழ வாழ்ந்தவர்கள் மாண்டு போனார்கள் என்கிற சொல்லை துக்கம் என நீ கருதினாயானால், பூதனையின் நஞ்சு தோய்ந்த முலைமேல் உள்ளங்கையையும் வாயையும் வைத்து உறிஞ்சி அவளது ஆயுளையும் முடித்த எம்பெருமான் உடைய திருவல்லவாள் எனும் திருப்பதியை வாயால் சொல்வதைக் காட்டிலும் நெஞ்சாலே பொருந்துவாயாக. உருவினார் பிறவி என துவங்கும் 6ஆம் பாசுரம். நெஞ்சமே, சூட்சும சரீரத்தோடு கூடியிருந்து பிறந்து மாமிசத்தை பொதிந்து கொண்டு கிடக்கிற நரம்பும் தோலுமாகிற குடிசையின் உள்ளே ஐம்பொறிகளானவை புகுந்து துன்புறுத்தி வருத்தி கொண்டு குடியிருப்பதற்கு நீ பயந்தாயாகில், ஞானச் செல்வம் நிறைந்த 4 வேதங்களையும் 5 அக்னிகளையும் 5 வேள்விகளையும் 6 அங்கங்களையும் பொருந்தி இருப்பவர்கள் வாழும் வல்லவாள் எனும் திவ்ய தேசத்திலே பொருந்துவாயாக. நோயலாம் என துவங்கும் 7ஆம் பாசுரம். நெஞ்சே, எல்லா நோய்களையும் இட்டு பண்ணின உடலை மெய் என்றே எண்ணிக்கொண்டு அறிவற்றவர்கள் வீணாக பேசும் பேச்சுக்களை பிழையானது என்று நீர் கருதினால், வெப்பமுள்ள சூரியனாகவும் சந்திரனாகவும் மேகம் இயங்கும் வானமாகவும் ஆகி நிற்கின்ற ஆச்சரிய பூதனான பெருமான் எழுந்தருளியுள்ள திருவல்ல வாளிலே சென்று பொருந்த பார் என்கிறார். மஞ்சு சேர்வான் என துவங்கும் 8ஆம் பாசுரம். நெஞ்சே, மேகங்கள் சேர்ந்த வானம், நெருப்பு, நீர், நிலம், காற்று ஆகிய இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து உள்ள உடலை பாதுகாப்பானதல்ல என்று கருதி பிழைத்து போக நினைத்தாயானால், மெல்லிய தனங்களை உடைய பெரிய பிராட்டியாரும் தாமுமாக எப்போதும் கூடி வாழும் இடமான திருவல்ல வாளிலே பொருந்தப்பார். வெள்ளியார் பிண்டியார் என துவங்கும் 9ஆம் பாசுரம். நெஞ்சே, பாசுபதர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் ஆகிய புறமதத்தவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகிற பொய்யான சாத்திரங்களை இவை நமக்கு ஓதப்படக்கூடியவை அல்ல என்று கொண்டு பிழைத்து போக நினைத்தாயானால், தெளிவு பெற்றவர் வணங்கும் சுவாமியும் கடலிலிருந்து அமுதத்தை எடுத்து தந்த வள்ளலுமாய் வள்ளலாகவும் இருக்கின்ற பெருமான் எழுந்தருளியுள்ள திருவல்லவாளிலே பொருந்துவாயாக என்று மனத்திற்கு உபதேசம் செய்கிறார் ஆழ்வார். மறைவலார் குறைவிலார் என துவங்கும் 10ஆம் பாசுரம். வேதம் வல்லவர்கள் குறைவொன்றும் இல்லாதவர்களாய் வசிக்கும் திருவல்லவாளில் எழுந்தருளியிருக்கிற பெருமானை பற்றி, வண்டுகள் ஒலிக்கும் சோலைகளால் சூழப்பட்ட அழகிய திருவாலி நாட்டிற்கு தலைவரும் இரத்தக்கரையை கழுவாத வேல்படையை உடைய திருமங்கை ஆழ்வார் திருவாய் மலர்ந்த 10 பாசுரங்களையும் கற்று உணர வல்லவர்கள் அரசர்களாகி ஆண்டு பேரானந்தம் அடைவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டினாராயிற்று திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 9ஆம் 10 7ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அடுத்த திருமொழி 8ஆம் திருமொழியின் முன்னுரையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி மங்கைவேந்தன் கலியன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.